ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கேஎஃப்சி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்க பாருங்கள். ஒரு முட்டை, ஆஃப் லெமனு, இதில் மூணு ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். இதில் ரவை வச்சுருக்கேன். நான் இப்போ 2 லெக் பீஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதையும் நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் தடவி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆஃப் லெமனை கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு 1/2 hour மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணதை ரவையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ஆனால் ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. நம்மளுடைய கேஎஃப்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.